அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உப்பு. எந்த உப்பு யூஸ் பண்ணா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நார்மல் அயோடைஸ்டு சால்ட், இன்னொன்று ஹிமாலயன் பிங்க் சால்ட், இன்னொன்று கல்லுப்பு, நம்ம ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய கல்லுப்பு. இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு, அது லோ சோடியம் சால்ட். இதில் எந்த சால்ட் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. லோ சோடியம் சால்ட் பற்றி பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மற்ற 3 சால்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்கிட்டு வர அயோடைஸ்டு சால்ட் பேக்கெட்டில் 98% சோடியம் குளோரைடு இருக்குது. மீதி 2 சால்ட்டில், அதாவது நம்ம கல்லுப்பு மற்றும் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிங்க் சால்ட்லேயும் கிட்டத்தட்ட 96%லேருந்து 99% வரைக்கும் அதே சோடியம் குளோரைடு தான் இருக்குது. மீதமுள்ள 1லேருந்து 4% என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையும் மற்ற கனிமங்கள், அதாவது நம்ம கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி மற்ற மினரல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மினரல்ஸ் கொஞ்சம் இருக்குது. இன்டர்நெட்டில் பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட்டில் அதிகமாக மினரல்ஸ் இருக்கிறதுனால அது பெஸ்ட் சால்ட் அப்படின்னு. அது உண்மையா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிங்க் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் 1.6 மில்லிகிராமும், காமன் சால்ட்டில் 0.4 மில்லிகிராமும் இருக்குது. மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டில் 1.06 மில்லிகிராமும், காமன் சால்ட்டில் 0.013 மில்லிகிராமும், பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டில் 2.8 மில்லிகிராமும், காமன் சால்ட்டில் 1.9 மில்லிகிராமும், இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டில் 0.03 மில்லிகிராமும், காமன் சால்ட்டில் 0.01 மில்லிகிராமும், சோடியம் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டில் 369 மில்லிகிராமும், காமன் சால்ட்டில் 381 மில்லிகிராமும் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தா பிங்க் சால்ட்டில் காமன் சால்ட்டை விட கொஞ்சம் கனிமங்கள் அதிகமாக தான் இருக்குது. அப்போது பிங்க் சால்ட் பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ உப்பு நீங்கள் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பின்படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 ஸ்பூன் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது. கால்சியம், பொட்டாசியம் போன்ற கனிமங்களை உப்புலேருந்து பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ உப்பு சாப்பிட்டாலும் பத்தாது. ஸோ உப்புலேருந்து கனிமங்களை பெறணும்னு நினைக்கிறது ஆழ்கடலில் காணாமல் போன மோதிரத்தை தேடுறதுக்கு சமம். இப்போ லோ சோடியம் சால்ட்டுக்கு வரலாம். லோ சோடியம் சால்ட் அப்படின்னா அதில் சோடியமோட அளவு கம்மியாக இருக்கும். அதாவது அதில் சோடியம் குளோரைடு கூட கொஞ்சம் பொட்டாசியம் குளோரைடு ஆட் பண்ணியிருப்பாங்க. இது இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக அமையலாம். ஆனால் இது எல்லாருக்கும் சேஃபான ஒரு ஆப்ஷன் கிடையாது. லோ சோடியம் சால்ட்டால் ஒரு சிலருக்கு ரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதனால் உயிருக்கே ஆபத்தான பக்க விளைவுகள் ஏற்படலாம். லோ சோடியம் சால்ட்டில் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது தெரியாமல் லோ சோடியம் சால்ட் சாப்பிட்டு அதனால் வந்த பக்க விளைவுகள்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களும் இருக்காங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் அதாவது சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு தான் லோ சோடியம் சால்ட் எடுக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா லோ சோடியம் சால்ட்டை தவிர மற்ற எல்லா சால்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரே அளவு சோடியம் குளோரைடு தான் இருக்குது. ஹிமாலயன் பிங்க் சால்ட்டில் கொஞ்சம் அதிகமாக மினரல்ஸ் இருந்தாலும் அது கடலில் கரைச்ச பெருங்காயம் போல், அதனால் நமக்கு எந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நார்மல் சால்ட்டில் இருக்கக்கூடிய அயோடின் டிஃபிஷியன்சி, அதாவது அயோடின் குறைபாடு வராமல் பார்த்துக்கும். அயோடின் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அயோடைஸ்டு சால்ட் தைராய்டு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். நீங்கள் எந்த சால்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 கிராம் சால்ட் போதுமானது, அதாவது 1 டீஸ்பூன் சால்ட் போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.